ஜோதிடம் என்பது எந்த அளவுக்கு உண்மை? சிலர் இத மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்களே. பிஹைண்ட் த டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் கே உமா மகேஸ்வரி. அஸ்ட்ராலஜி 100% உண்மை. அது ஒரு மேக்ஸ், அது ஒரு சயின்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பலன் சொல்றோம். இதை புரிஞ்சுக்காம மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்களேன்னு எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ ஆதகங்க. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து அஸ்ட்ராலஜியை நம்பும் போது தான் பலரோட மனசுல வந்து அதுலயும் ஏதோ இருக்கு போல இருக்குங்கிற எண்ணம் வந்தது. இப்போ முதல்வர் விஜய் வந்ததும் இன்னும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்குங்க. அதாவது இது என்னமோ மூட நம்பிக்கை இதெல்லாம் எல்லாம் போய் தேவையில்லாம விழறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த போது, இல்ல இது வந்து சயின்ஸு, இது மேக்ஸ்ன்னு உறக்க கத்தனம் போல இருக்கும் எனக்கு. ஐயோ எப்படிடா புரிய வைக்கிறதுன்னு பாருங்க. ஒரு உண்மையை கூட உண்மைன்னு புரிய வைக்கிறதுக்கு 4 பெரிய மனுஷங்க வந்து அதை நம்புறாங்கன்னு தெரிஞ்சாதான் அது உண்மைங்கிறதையே 4 பேர் ஒத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நிறைவோட இருக்கும். ஒரு உண்மையை உண்மைன்னு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம முதல்வர்கள் ஜெயலலிதா அம்மாவும் விஜய் அவர்களும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கெல்லாம். இப்போது வானத்தில் சூரியன் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? தினம் சூரியனை பார்க்குறீங்க, தினம் சந்திரனை பார்க்குறீங்க. அதெல்லாம் பொய் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கண்ணுக்கு தெரிகிற கிரகங்கள். கண்ணுக்கு தெரியாத கிரகங்களை கூட டெலஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும். ஸோ அஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். அஸ்ட்ரானமியை நீங்கள் நம்புறீங்க, ஆனால் அஸ்ட்ராலஜி மேலே மட்டும் உங்களுக்கு டவுட் இருக்குது. அதுவுமே மேக்ஸும் சயின்ஸு தாங்க. இதில் வந்து இல்லாது பொல்லாது சொல்கிறது அது மாதிரிலாம் இல்லை. இது உள்ள நிறைய பேர் வந்தவங்கெல்லாம் இதை பொய்ன்னு சொல்லணுங்கிறதுக்குன்னே இதை கற்றுக்க வந்துட்டு அது உண்மைன்னு தெரிஞ்சு மிகப்பெரிய ஜோதிடராக மாறினவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு ஐயோ இதை உண்மைன்னு எப்படிடா மற்றவங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்படின்ற கவலை இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல பேர் வந்து அதை உண்மைன்னு சொல்லி புரிஞ்சுட்டு வராங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இது மேக்ஸு சயின்ஸு, இதில் வேறு எதுவுமே இல்லை. மேக்ஸும் சயின்ஸும் பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜியும் பொய்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம், மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய மக்கள் அஸ்ட்ராலஜர்ஸை தேடி வராங்க. சில பேர் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு வராங்க, சில பேர் தெரியாமல் வராங்க. ஆனால் நிறைய பேர் வராங்கங்கிறது உண்மை. ஒரு விஷயம் பொய்யா இருந்தால் இவ்வளவு நபர்கள் தேடி வர வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களே பார்த்துருக்கீங்க, ஒரு ஹோட்டலில் கூட்டம் நல்லா இருந்தால் அங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் அஸ்ட்ராலஜர்ஸை நாடி வராங்கங்கிறதுலேருந்தே அவங்களுக்கு ஏதோ அதுலேருந்து சில விஷயம் தெரிய வருது, உதவியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ். அவங்கள வந்து பிரச்சனையிலேருந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுனால தான் இன்னியும் மக்கள் வந்து அஸ்ட்ராலஜர்ஸை தேடி போகிறாங்க. ஸோ தேவை இருந்துட்டே தான் இருக்கும், நாங்களும் வாழ்ந்துட்டே தான் இருப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ மாத பலன், தினப்பலன்லாம் பார்க்குறாங்கல்ல, ஜோதிடர்களும் இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதை பற்றி. அது தினந்தோறும் நடக்குமா, மாதந்தோறும் நடக்குமா? அவங்க சொல்கிறது உண்மைதானா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியில் வந்து அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்கங்கிறதுக்காக சில பேர் போடுறாங்க. அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பலனை தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மொத்தம் 12 ராசி தான் இருக்குது, 9 கிரகம் தான் இருக்குது. இது வரைக்கும் 9 கிரகங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, 27 நட்சத்திரம் தான் இருக்குது. இதை வச்சு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி பலன் சொல்ல முடியும்? அத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளும் இந்த 12 ராசிக்குள்ள அடங்கிடுவாங்க. அப்ப இந்த 12 ராசிக்கு சொல்ற பலன் எல்லாருக்கும் எப்படி கரெக்டா இருக்க முடியும்? ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ், சான்ஸே கிடையாது. மாத பலன், தின பலன்லாம் வந்து உங்களோட ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக எல்லாரும் போடுறது ஒண்ணுதான். உங்களை பத்தி நீங்க அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணுமா? உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மூணையும் கொடுத்தா உங்களோட கட்டம் கிடைக்கும். ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவக கட்டம்லாம் கிடைக்கும். அதை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களை பற்றி 100% அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு 10 பேருக்கு ஒருத்தருக்கு ஃப்ளூக்காக கரெக்டாக இருந்துடும், உடனே அவங்க எனக்கு கரெக்டாக இருக்குது, பொருந்தி வருது அப்படிம்பாங்க. ஆனால் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எந்த விதத்துலையும் உதவாது. அதனால நான் ஒரு நாளும் ராசி பலன், தின பலன்லாம் சொல்ல மாட்டேன். யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா ஜோதிடரை போய் தேடி போறோம். அவங்க வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க. இந்த பரிகாரங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை தீர்க்கும்? பரிகாரங்கள் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன் எல்லாருக்கும்? நான் யாருக்கும் பெருசாக பரிகாரம் சொல்ல மாட்டேன்.
அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறதே கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிற கர்மாவை, நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். அதை தடுக்கணும்னு நினைக்க மேல மேல நீங்க பிறப்பு எடுத்துட்டே வந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். முதல்ல அதை தடுக்கவும் முடியாது. பரிகாரங்கிற பேர்ல நம்ம பிரச்சனையை தடுத்துக்கலாம்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாந்து போறீங்க அந்த அஸ்ட்ராலஜர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஒரு வகையில சிறிய பரிகாரங்கள் செய்யலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள நம்ம பலப்படுத்திக்கிறது. இப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்படி சாப்பிடணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்குரிய தைரியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட லக்னாதிபதியை பலப்படுத்திண்டா போதும். நம்ம அதை எதிர்கொள்ற தைரியம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறனால எல்லாரோடைய லக்னாதிபதியோட கோவிலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டே இருங்க. உங்கள் லக்னாதிபதி பலம் பெற்றா நீங்க பலம் பெறா மாதிரி அந்த கர்மாவை நீங்க ஈஸியா எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பரிகாரங்கள் தான் சொல்வேன். பணத்தை வாங்குற மாதிரியான பரிகாரங்களை சொல்றதுங்கிறதும் மக்களை ஏமாற்றும் விஷயம்தான். உங்களோட கர்மாலேருந்து உங்களோட தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் மதி விதி அப்படின்னு 2 இருக்கு. இதுக்கு எதுக்கு ஜோசியத்தை வரணும்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? மதி விதின்னு 2 இருக்கு. விதிப்படி உங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சில பேர் ஜாதகத்துல சந்திரன் பலமா இருந்தா, அதாவது மதிகாரகன் சந்திரன் பலமா இருந்தா, அவங்க தன்னால அதுக்குரிய சொல்யூஷனை யார் கொடுப்பாங்களோ அவங்கள நாடி போய் அந்த விஷயத்த செஞ்சு அது தன்னை காப்பாத்திப்பாங்க. இதே விதி லக்னம் தான் பலமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க என்ன அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணாலும் உங்களோட விதியை உங்களால மாத்திக்க முடியாது. ஆனா இப்போ பின்னாடி முதுகுல இருந்து எதிர்பாராம உங்களை ஓங்கி ஒருத்தர் அடிச்சா அப்படியே திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஒத்துக்கிறீங்களா? இதே நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி வரப்போகுதுங்கும் போது உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனீங்கன்னா உதவும். இப்போ அடுத்தது உங்களுக்கு 6க்குரிய தசை வரப்போகுது. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். நீங்க இப்போ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது நீங்க இந்த ஒரு சூரிய தசை 6 வருஷம்னா அந்த 6 வருஷம் காமா இருக்கலாம். நீங்க உங்க மதியை யூஸ் பண்ணி உங்க ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ஒருவேளை மதிங்கிற ஒரு கிரகமான சந்திரன் நல்லா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற ஒரு அஸ்ட்ராலஜரை பார்ப்பீங்க. இந்த நேரம் நம்மளுக்கு மோசமான நேரம், இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சும்மா இருப்பீங்க இல்ல? அப்போ உங்களோட பிஸ்னஸ் தன்னால கொஞ்சம் குறையும். நீங்க மேல மேல வளர்ந்துட்டே போனோம்னா மேல மேல இன்வெஸ்ட் பண்ணோம்னா மேல அந்த குறைவோட நின்று போயிடும். நீங்க அந்த கொஞ்ச நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அந்த வளர்ச்சி ஒரே மட்டத்துல இப்படி போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த தசை முடிஞ்ச உடனே திருப்பி நீங்க பெரிய லெவலுக்கு போகலாம். இதே நீங்க அந்த 6 வருஷம் சூரிய தசையில பெரிய அமௌண்ட்டை போயிட்டு லாக் ஆகி பெரிய அதல பாதாளத்துக்கு போயிட்டீங்கன்னா ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுவுமே நான் சொல்றேன், பின்னாடியிலேருந்து எதிர்பாராம ஒருத்தர் தாக்குறதுக்கும் நம்மளை யாரோ தாக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம உடம்பும் மனதும் அதுக்கு பழக்கப்பட்டு அதை எதிர்கொள்ள நம்ம தயாராகும் இல்லை? அதுக்காகவாது கண்டிப்பா அஸ்ட்ராலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா விதியை தடுக்கவே முடியாது. இன்னைக்கு பிஹைண்ட் த டிவைன் நேயர்களுக்கு என்னாலான சில டிப்ஸை கொடுக்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப மன நிறைவை தருகிறது. நன்றி, வணக்கம்.